ஸ்ரீ மகாகுருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். முக்தேந்து நிஷ்யந்த விலோபனீயாம் மூர்த்திம் தவானந்த சுதா பிரசூத்திம் விபஷ்சிதச்சேதசி பாவயந்தே வேலாமுதாராமிவ துக்த சிந்தோஹ. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது ஸ்ரீ ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தின் 13வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் நம்ம ஹயக்ரீவரை பார்த்து செய்யும் அந்த ஒரு பிரார்த்தனை என்ன என்றால், முக்தேந்து நிஷ்யந்த விலோபனீயாம் மூர்த்திம் தவானந்த சுதா பிரசூத்திம். அதாவது ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய சுரூபமாக இருப்பது ஹயக்ரீவரின் சுரூபம். அப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபம் எந்த நிறத்தில் இருக்கு, எந்த கலர்ல இருக்கு என்றால், எப்படி பூர்ணமாக இருக்கும் ஒரு நிலவு, பௌர்ணமி அன்னைக்கு அந்த நிலவானது ரொம்ப பூர்ணமாக ஃபுல்லாக கம்ப்ளீட் மூனாக இருக்கும். அதனால் ஃபுல் மூன் டே என்று சொல்வா அதை. அப்படி பூரணமாக இருக்கும் ஒரு நிலவு, முழுமையாக இருக்கும் ஒரு நிலவு எந்த அளவுக்கு பிரகாசமாக இருக்கோ, எந்த அளவுக்கு வெள்ளை நிறத்தில் பிரகாசமாக ஜொலிக்கிறதோ, எப்படி அந்த ஒரு வெள்ளை நிறத்தில் மின்னுகிறதோ, அப்பேற்பட்ட ஒரு சொரூபம். ஏன் அதைவிட பல மடங்கு வெள்ளை நிறத்தில் இருக்காராம், அதைவிட பல மடங்கு தூய்மையான வெள்ளையின் நிறத்தில் இருக்காராம் நம்மளோட ஹயக்ரீவர். எப்படி அந்த ஒரு நிலவுலேருந்து அந்த பிரகாசம், அந்த ஒரு வெளிச்சமானது நம்மளை இருளில் நம்மளை தனிமையிலேருந்து காக்கிறதோ, அது போலவே தான் அந்த ஹயக்ரீவன் இந்த ஒரு அஜ்ஞானம் என்னும் அந்த இருளில் ஒரு நிலவாக இருந்து நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறோம். முக்தேந்து நிஷ்யந்த விலோபனீயாம் மூர்த்திம் தவானந்த சுதா பிரசூத்திம் விபஷ்சிதச்சேதசி பாவயந்தே வேலாமுதாராமிவ துக்த சிந்தோஹோ. துக்த சிந்து என்றால் பார்க்கடல் என்ற அர்த்தம். நம்ம விஷ்ணு, நம்மளோட பெருமாள் எந்த கடல்ல அவர் யோக நித்ரையில் இருக்காரோ அந்த கடலுக்கு பார்க்கடல் என்று பெயர். அந்த கடல்ல பால் மட்டும்தான் இருக்குமாம். நம்ம கடல்ல இருக்க தண்ணி மாதிரி அங்க பால் இருக்குமாம். இப்படி பார்க்கடலில் வரும் அந்த அலைகள் எவ்வளவு வெள்ளையாக இருக்கோ, அந்த பார்க்கடல்ல வரும் அலைகளைப் போலவே நம்மளோட ஹயக்ரீவரின் அந்த ஒரு அருளும் ஒரு அலையாக அவரை தியானிப்பவர்களின் மனதை கவர்கிறது. எப்படி ஒரு கடல்ல போனா, அந்த கடல்ல இப்போ நம்ம நிறைய பீச்செல்லாம் போறோமே, அதுல போனா நம்ம காலை வைக்கும்போது அந்த அலைகள் நம்ம காலை எப்படி தொட்டுட்டு போகும்போது அப்படி ஒரு உணர்வு இருக்குமோ, அது போலவே தான் நம்ம ஹயக்ரீவரின் அருளால அந்த பார்க்கடல்ல வரும் அலைகள் நம்மளோட மனதை தொடும்போது அந்த மனதில் இருக்கும் மற்ற கவலைகள், கஷ்டங்கள் எல்லாமே போய் முழுமையான ஒரு ஞானத்தை அந்த பார்க்கடலின் அலைகள் நமக்கு அளிக்கிறது. இப்படி பார்க்கடலின் அலைகளை ஒட்ட இருக்கும் அந்த ஒரு ஹயக்ரீவரின் அந்த ஒரு அருள் நமக்கு பரிபூர்ணமான அந்த ஒரு ஞானத்தை அளிக்கும் என்று இந்த ஸ்லோகத்தில் நம்ம சொல்றோம். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு சிறுவன் யோசிக்க ஆரம்பிக்கிறானாம், இந்த மரத்து கூட நண்பனா இருக்கலாமா வேண்டாமா என்று. திடீர்னு யோசிச்சுட்டு, சரி இந்த மரத்தோட நண்பனாக இருந்தால் நமக்கு நிறைய பலன் கிடைக்கும் என்று யோசித்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, சரி நான் அவங்க கூட நண்பனாக இருக்கிறேன் என்று அந்த சிறுவன் சொல்கிறானாம். ஆரம்பத்தில் அந்த சிறுவன் ஒரு மாதம் 2 மாதம் அந்த மரத்து கூட நல்லா விளையாடுவானாம். எப்பொழுதெல்லாம் அவனுக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த மரத்துக்கிட்ட போவானாம். அந்த மரத்திலேருந்து பழங்களை பறித்து சாப்பிடுவானாம். அந்த மரத்து கூட பேச ஆரம்பிப்பானாம். அந்த மரத்திலேயே அந்த கிளைகளில் ஏறுறது, கீழே இறங்குறது என்று அந்த மரத்து கூட எப்படியெல்லாம் விளையாட முடியுமோ அப்படியெல்லாம் இந்த சிறுவன் விளையாடுவானாம் அந்த மரத்து கூட. இப்படியெல்லாம் இவன் விளையாடிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக காலம் நகர்றது தான். இந்த சிறுவன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ ஒரு டீனேஜராக மாறுறானாம். ஒரு 13-14 வயது இருக்கிறவனாக மாறுறானாம். இப்படி இந்த 13-14 வயது இருக்கும்போது அப்பொழுது அந்த சிறுவன் சின்ன வயசுல அவன் எப்படி இருந்தானோ அந்த போலவே இல்லையாம். யாருமே சிறு வயதில் எப்படி இருக்காளோ அப்படியே டீனேஜ்லையும் இருப்பா என்பது நடக்காத விஷயம். அதனால் சின்ன வயதில் இருந்த அந்த ஒரு நற்குணங்கள், அந்த ஒரு இன்னோசன்ஸ் எல்லாமே இப்போ மறந்து அந்த பெரிய பையனானதுக்கப்புறம் நானும் பெரியவனாயிட்டேன் என்ற அந்த ஒரு கர்வம் வர்றது தான் இந்த ஒரு பையனுக்கு.
இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு அந்த கர்வம் வரும்போது, சரி எனக்கு தான் என்னோட ஸ்கூல்லேயே என்னோட பள்ளியிலேயே எனக்கு தான் நண்பர்கள் கிடைச்சிட்டாலே, நான் ஏன் அந்த ஆப்பிள் மரத்து கூட போய் விளையாடணும் என்று யோசிக்கிறானாம் அந்த சிறுவன். அப்பொழுதே அந்த சிறுவன் அந்த மரத்துக்கிட்ட போகிறத நிறுத்திட்டு அவன் கிராமத்துலேருந்து பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற தன்னோட நண்பர்கள் கூட மட்டும்தான் விளையாடுறானாம். இந்த கதை மேலும் எப்படி நகர்றது? மீண்டும் அந்த சிறுவனும் அந்த ஒரு மரமும் சந்திக்கிறாளா? அப்படி சந்திக்கும் போது நடக்கும் அந்த விஷயங்கள் என்ன? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.